ஆப்ஷனல்ல ஒவ்வொரு மார்க்கும் பயங்கரமா முக்கியத்துவமா இருக்கும். கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷனல். ஆப்ஷனல் சரியான ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணணும், சரியான நபர்ட்ட படிக்கணும், சரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் படிக்கணும், சரியான நேரத்துல அந்த ஆப்ஷன்ல முடிக்கணும். முடிச்ச ஆப்ஷன்ல கரெக்டா டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கணும். மிச்சவங்க எடுத்திருக்காங்க, அதனால நான் எடுக்கிறேன். இந்த வருஷம் ஆல் இந்தியா டாப்பர் எடுத்திருக்காரு, அதனால நான் எடுக்கிறேன். என் ஃப்ரெண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்க எடுத்திருக்காங்க, அதனால நான் எடுக்கிறேன். இந்த ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப பாப்புலர் இன் இந்தியா, அதனால நான் வந்து போறேன். இந்த ஃபேக்கல்ட்டி கிங் மேக்கர் சயின்ஸ் அகாடமில பயங்கரமான பாப்புலர், அதனால நான் எடுக்கிறேன். இந்த சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து டிகிரியில் படிச்சிருக்கேன், ஆனா பிடிக்காம டிகிரி படிச்சேன். இந்த ஆப்ஷன்ன்றது உன்னோட விருப்ப பாடம் மூலமா நீ சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டா இருக்கும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியான ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாதி ஜெயிச்சது மாதிரி. ஏன்னா 500 மார்க், இந்த 500 மார்க் தான் உங்களுடைய சக்ஸஸை மேக்ஸிமம் வந்து டிசைட் பண்ண போகுது. எத்திக்ஸ் பேப்பர், எஸ்ஏ பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர், இந்த 3 தான் உங்களுக்கு எந்த சர்வீஸ் வரப்போகுது, எந்த கேடர் வரப்போகுது அப்படின்ற முடிவு பண்ணுற பேப்பர். அட் த சேம் டைம் யுவர் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஃபைனல் லிஸ்ட் வர்றப்ப நிறைய பேர் வந்து அந்த 1000 ரேங்க்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க. 15 பேர், 20 பேர், 30 பேர் ஒரே மார்க்கில் இருப்பாங்க. மேபி 1 மார்க் 2 மார்க்கில் வித்தியாசம் 100 பேர் இருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த 2 மார்க் 3 மார்க்ன்றது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்றது only when the results are declared at the final stage you will come to know. ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமாக இருக்கும். மெயின்ஸில் ஆப்ஷனலில் ஒவ்வொரு மார்க்கும் பயங்கரமாக முக்கியத்துவமாக இருக்கும். எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் பயங்கர முக்கியத்துவமாக இருக்கும். கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷனல். சம்டைம் நீங்கள் வந்து எஸ்ஏல சம்டைம் மார்க் குறைவாக வாங்கினாவோ, எத்திக்ஸில் மார்க் குறைவாக வாங்கினாவோ, ஈவன் பர்சனாலிட்டி டெஸ்ட்லேயே மார்க் குறைவாக வாங்கினாவோ, உங்களை காப்பாற்ற போகிற ஒரே சப்ஜெக்ட் எதுன்னா இந்த ஆப்ஷனல். பிகாஸ் இதில் 500 மார்க்ஸ். இங்கே 300+ மார்க்ஸ் வாங்கினவங்க பெரும்பாலும் வந்து சர்வீஸ் வாங்காமல் வந்ததாக சரித்திரமே கிடையாது. காரணம், அவங்க வேறு ஏதோ பேப்பர்ஸில் கம்மியாக வாங்கியிருந்தா கூட இங்கே 300 மார்க்குன்றது ஆவரேஜ் ஸ்கோர் இந்த ஆப்ஷன்ன்றது ஒரு 250 இருக்கும் இந்த ஹோல் இந்தியா அவுட் ஆஃப் 500. பட் 300 மார்க்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா 50 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். அந்த 50 மார்க்ஸ்ன்றது வந்து நம்மளோட ரேங்கை எங்கேயோ புஷ் பண்ணி வச்சுருக்கோம். அது 300 மார்க்ஸ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் சரியான ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும் முதல் விஷயம், சரியான நபர்ட்ட படிக்கணும் ரெண்டாவது விஷயம், சரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸை படிக்கணும் மூணாவது விஷயம், சரியான நேரத்தில் அந்த ஆப்ஷனில் முடிக்கணும் நாலாவது விஷயம், முடிச்ச ஆப்ஷனில் கரெக்டாக டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கணும் அஞ்சாவது விஷயம். உங்களுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனலுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 months டைம். அதனால தான் நம்ம அகாடமியில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின்ஸுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து முடிச்சிடும். ஃபஸ்ட்டு 3 months வந்து எக்ஸ்க்ளூசிவ் போர்ஷன்ஸ் ஃபார் தி மெயின்ஸ். ஆப்ஷனல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 monthsக்குள்ளே எல்லா ஆப்ஷன்லையுமே முடிச்சிருவோம். ஒரு சில ஆப்ஷனல் 4 monthsலேயும் முடிஞ்சிடும். ஆப்ஷனில் பொறுத்தவரை எதை பேஸ் பண்ணிலாம் முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு சில தம் ரூல் இருக்குது. இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். 1, மிச்சவங்க எடுத்திருக்காங்க அதனால நான் எடுக்கிறேன், யூ ஷுட் நெவர் டேக். 2, இந்த வருஷம் ஆல் இந்தியா டாப்பர் எடுத்திருக்காரு அதனால நான் எடுக்கிறேன், நெவர். 3, என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்க எடுத்திருக்காங்க அதனால நான் எடுக்கிறேன், நெவர். இந்த ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப பாப்புலர் இன் இந்தியா அதனால நான் வந்து போகிறேன், நெவர். இந்த ஃபேக்கல்ட்டி கிங் மேக்கர் சயின்ஸ் அகாடமியில் பயங்கரமான பாப்புலர் அதனால நான் எடுக்கிறேன், நெவர். இந்த சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து டிகிரியில் படிச்சிருக்கேன் ஆனால் பிடிக்காம டிகிரி படித்தேன், நெவர். ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் பிடிச்சி டிகிரி படிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். வெரி ஃபியூ கேண்டிடேட்ஸ் தான் பிடிச்சி டிகிரி படிச்சிருக்கீங்க. பிடிச்சி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறது தப்பே கிடையாது.
ஆனால் பிடிக்காம ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா, நான் படித்தேன்றதுக்காக அந்த சப்ஜெக்டை மறுபடியும் நீ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கினா அகெயின் ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அகெயின் ஆப்ஷனில் கரெக்டாக ஜூன் மாதம் கரெக்டாக எடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ளே ஆப்ஷனில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா then it's the greatest thing. So relevant study materials, சரியான நபர்கிட்ட படிக்கிறது, சரியான நேரத்தில் படிக்கிறது, டெய்லி அதுக்காக வந்து ஒரு 2 hours கிளாஸஸ் அப்படின்னா ஒரு 2 hours அதுக்காக படிக்கிறது, இதெல்லாம் படிக்கணும். ஆப்ஷனில் ஜனவரிக்கு அப்புறம் படிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு மே மந்த் எக்ஸாம், டிசம்பருக்குள்ளே முடிச்சு வச்சிடணும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கான ஓரியன்டேஷன் நடக்கக்கூடிய த ஒன்லி அகாடமி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மட்டும் தான். மிச்ச இன்ஸ்டியூட்டில் வர்றப்ப ஜாயின் பண்ணுறப்ப வாட் இஸ் யுவர் ஆப்ஷனல், ஓகே செலக்ட், பே த ஃபீஸ் அண்ட் கோ. அல்லது த இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டர் வந்து அவர் ஒரு ஆப்ஷனல் எடுப்பார். அந்த ஆப்ஷனல் இஸ் அ வெரி குட் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்வாஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, யூ பே ஃபார் திஸ் ஆப்ஷனல்னு சொல்லி விட்டுருவாங்க. காலங்காலமாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம அகாடமியை பொறுத்தளவில் ஆப்ஷனலில் டைரக்டர் ஐ வில் நாட் இன்வால்வ். ஏன்னா ஆப்ஷனல்ன்றது உன்னோடைய விருப்ப பாடம் மூலமாக நீ சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்காகத்தான் 9 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த சப்ஜெக்டில் இவங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை ஒரு புதிய முயற்சியாக நம்ம 2024 இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். They are united under one roof. That roof is called Kingmakers IAS Academy, where you are all part of it, and they are all here to help you make use of them, and they will put you in the right direction with adequate motivation. If you are sincerely committed individuals towards civil service preparation, this is the greatest platform that you have got in 2025. Please kindly make use of it. நம்மளுடைய டார்கெட் 2026ல் தமிழ்நாட்டில் மினிமம் 100 பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வரணும்.